ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திவிஷ் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டுட்டோரியல் வீடியோ. ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வேணி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ், போலன், அப்புறம் டேப், சிசர், அப்புறம் த்ரெட்ஸ் அண்ட் ரிங்கு. நம்ம சின்ன கம்பி மாதிரி கிடைக்கும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மெட்டீரியல் எல்லாம் நமக்கு வந்து மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது. இந்த ரோசஸில் நிறைய கலர்ஸ் இருக்குது. நம்மளுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கம்பியை வந்து ஃபஸ்ட்டு நமக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படின்றத பார்த்து அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எந்த லென்த்து வேணும்னு நம்ம யோசிக்கிறோமோ அந்த அளவுக்கு டபுள் லைனாக எடுத்துகிட்டு லைட்டாக ட்விஸ்ட் பண்ணால் போதும். இது நார்மலாக ஹேண்ட் வச்சு ட்விஸ்ட் பண்ணாலே நல்லா ட்விஸ்ட் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம அட் லாஸ்ட் வரைக்கும் ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கம்பி தான் வந்து நமக்கு வந்து பேஸு, இந்த ரிங்கு தான். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டே நம்ம க்ரீன் டேப் வந்து சுற்றிக்கிறோம். இந்த டேப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி இழுத்திங்க அப்படின்னா அதில் க்ளூ இருக்கும், நல்லா ஸ்டிக் ஆகிக்கும் கம்பியோட. ஸோ இதில் ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரி சுற்றிக்கணும். இப்போ நான் சுற்றி முடிச்சுட்டேன். இதுக்கப்புறம் நம்ம ஃப்ளவர்ஸ் அண்ட் போலன், கோல்டு கலர் போலன் வந்து நான் அதில் யூஸ் பண்ண போகிறேன். ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்துருங்க, இந்த ஃப்ளவர்லேயே கீழே வந்து ஒரு சின்ன கம்பி மாதிரி இருக்கும். அது ரொம்ப திக்னஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து அது மேலே இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் 2 ஃப்ளவர் வந்து நான் யூஸ் பண்ணி போகிறேன். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைடுக்கும் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இன்னொரு ஃப்ளவரும் அதே மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கொடுக்குறோம். இதில் வேறு எந்த மெத்தடுமே இல்லை, ஜஸ்ட்டு ட்விஸ்ட் மட்டும்தான் பண்ண போகிறோம். நல்லா கொஞ்சம் டைட்டாக ட்விஸ்ட் பண்ணினீங்கன்னா போதும், பர்ஃபெக்டாக அந்த ஷேப் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா போலன். ஸோ நான் ஃப்ளவர் போலன் அந்த மாதிரி அல்டர்னேட்டிவாக நான் கொடுத்துட்டே வர போகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் போலனும் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு லைனில் வந்து கொடுக்குறேன். இதில் நம்ம ட்விஸ்ட் பண்ணுற போது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு போலனை வந்து ரைட் சைடில் கொடுக்குறப்போ அது லெஃப்ட் சைடில் மேல் பக்கமாக நம்ம ட்விஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இன்னொன்று கொடுக்குறப்போ அதுக்கு ஆப்போசிட் சைடில் கொடுத்து கீழ்ப்பக்கமாக ட்விஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து எல்லாமே ஒரு ஈவனாக இருக்கும். ஒன்றுக்கு மேலே ஒன்று நம்ம கொடுத்து ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோன்னா அது கொஞ்சம் பல்ச்சாக தெரியும். மேபி வெளியே வர்றதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஆனால் நம்ம மேலே கீழே ட்விஸ்ட் பண்ணி சுற்றுறப்போ அது ஒன்றோட ஒன்று மிங்கிள் ஆகிக்கும். ஸோ அடுத்து நம்ம சின்ன பூவை வச்சு ட்விஸ்ட் பண்ணுறப்போ லாஸ்ட்டில் நம்ம வச்சது மேலேயே தான் நம்ம சுற்றுவோம். ஸோ நல்லா வந்து டைட் ஆகிக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து நம்ம அல்டர்னேட்டிவாக கொடுக்க போகிறோம். கீழே யூஸ் பண்ணியிருக்க கம்பி வந்து ஃப்ளெக்சிபிள். ஸோ நம்ம எந்த ஷேப் பண்ணாலுமே நம்ம வச்சுக்கலாம். டேரெக்டாக நம்ம தலையில் வைக்க போகிறோம் ஒரு கிளிப்பு மேலே அப்படின்னா டேரெக்டாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சைடில் வைக்க போகிறோம், ஃப்ரீ ஹேர் விட்டு சைடில் வந்து ப்ரூச்சஸ் மாதிரி யூஸ் பண்ண போகிறோன்னா அதை லைட்டாக நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ட்விஸ்ட் பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நமக்கு தேவையான ஷேப்புக்கு மாத்திர ஒன்று தான். இப்போ கொண்டையில் வைக்க போகிறோம் அப்படின்னா அதை வளைச்சி ரவுண்ட் ஷேப்புக்கு கூட நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஸோ நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும் நமக்கு தேவையானபடி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆர்டிஃபிஷியல் அப்படின்றதுனால நம்ம ஒன் டைம் யூஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தொடச்சி ஒரு கவரில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அதோட லைஃப் வந்து ரொம்ப வருஷம் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். மெயின்டெனன்ஸ் பொறுத்து அதோட லைஃப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அட் லாஸ்ட் வரைக்கும் நம்ம ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டே வரோம். இப்போ பார்த்திங்கன்னா இது ரொம்ப சிம்பிளான ஒன் தான். நீங்கள் இதை வெளியே வந்து எப்படியும் 300 to 500 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் இதுக்கு மெட்டீரியல் ஆகிற காஸ்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இது ஜடபில்லி எல்லாத்துக்கும் சேர்த்து நியர்லி 200 rupeesக்குள்ளே நமக்கு முடிஞ்சிடும். ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆன்லைனில் நிறைய பேஜஸில் வந்து இதோட ரா மெட்டீரியல் கிடைக்குது. யூடியூப்பில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ளவர் வந்து ஆக்சுவலி ஃப்ளவர் வந்து பேப்பர் பேஸ்டு. ஸோ இதை எப்படி ரெடி பண்ணணுன்ற வீடியோ கூட யூடியூப்லேயும் இருக்குது. ஸோ நம்ம அது மூலமாகவும் வந்து இதை வந்து நம்ம செஞ்சு ஒரு பிஸ்னஸாக கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே முடிக்க போகிறேன். நம்ம வீட்டில் இருந்து பண்ணுறதுக்கு thousands ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நம்ம எந்த மாதிரி பண்ண போகிறோம், எதை செய்ய போகிறோன்றதை சூஸ் பண்ணாலே போதும். கண்டிப்பாக வீட்டில் இருந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணலாம். ஹோம் பேஸ்ட் லேடிஸ் வந்து மெயினாக அவங்களோட ஃப்ரீ டைமில் தான் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த ஒரு பிஸ்னஸ் வந்து பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லலாம். ஏன்னா டைம் கன்சம்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவே முடிஞ்சிடும் ஒர்க்கு. நமக்கு எல்லாமே ரெடிமேடாகவும் கிடைக்குது. ஸோ எல்லாத்தையும் வந்து நம்ம முடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நீட்டாக முடியுது. ஸோ அட் லாஸ்ட் அந்த கம்பியை வந்து நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வளைச்சிக்கலாம். வளைச்சி லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதை முடிச்சுக்கலாம்.
ப்ளையர் வச்சு நல்லா அதை டைட் பண்ணிக்கலாம். ஏன்னா மேலே குத்தாமல் இருக்கணும் இல்லையா? ஸோ ப்ளையர் வச்சு இது பண்ணிவிட்டு நான் ஒரு சைடு வந்து என்னோடய கஸ்டமர் வந்து தோரி கொடுக்க சொன்னாங்க. ஸோ நான் தோரி வந்து ஒன் சைடு ஆட் பண்ணிவிட்டேன். இன்னொரு சைடு நான் இப்போ அதை ஆட் பண்ணி காமிக்கிறேன். எப்போதும் போல் தான் நார்மல் நாட் மட்டும் போட்டு